நமஸ்காரம். ஒருத்தருக்கு எந்தெந்த கதாபாத்திரம், கேரக்டர்ஸ் இதிகாசங்களில் புராணங்களில் இருக்குமோ அவற்றுக்கெல்லாம் சாதகமாக, அது நல்லவனாக இருக்கட்டும் தீயவனாக இருக்கட்டும், சாதகமாகவும் பாதகமாகவும் ஆர்கியூ பண்ணி பார்ப்போம் என்ற ஆசை வந்து அவர் 2-3 கேள்விகளை அனுப்பினார். அதில் ஒன்றை மட்டும் இன்று பார்ப்போம். துரியோதனன் இருக்கிறார். அவருக்கு சாதகமாக சொன்னால் என்ன? அவரை ஏன் எல்லாரும் குற்றவாளியாக பார்க்க வேண்டும்? சரி, அர்ஜுனன், அவருக்கு பாதகமாக சொன்னால் என்ன? அவரை ஏன் எல்லாரும் நல்லவராக பார்க்க வேண்டும்? அவரிடத்திலையும் குற்றமே இல்லையா? இதே போல் ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர் நினைத்து பார்ப்பாராம். ஒருவேளை அப்படி நினைத்து பேசினால் அதுவும் மக்களுக்கு பிடிக்கும் என்று கற்பனை பண்ணுகிறார்களோ என்னவோ தெரியாது. அவர் ராவணன் ஏன் குற்றவாளியாகவே பார்க்கப்பட வேண்டும்? உடன் பிறந்தவள் சூர்பனகை. ராமன் அவருடைய காதையும் மூக்கையும் அறுத்து விட்டார். அவள் வந்து ரத்தம் தோய ஒப்பாரி வைக்கிறாள். அப்ப அதற்கு பழி தீர்க்க மாட்டாரா? அது என்ன, சொந்த தங்கையை ஒருத்தர் வெட்டினால் பேசாமலா பார்த்திருப்பார்கள்? இப்படி வாதம் செய்தால் என்ன? மற்றொன்று, நாட்டு மக்கள் எல்லாம் அவரை விரும்பி நாட்டை நன்றாக ஆள்கிறான் என்றுதானே வைத்திருந்தனர். நாடு ஓஹோ என்றுதானே இருந்தது. அரசனாக நாட்டு மக்களை நன்குதானே காப்பாற்றினார். அதிலும் தப்பில்லை. சீதையை தொட்டாரா? தொட்டு தூக்கி இருக்கட்டும், தொடாமல் தூக்கி இருக்கட்டும், இதுவரை அவளை அவர் பலாத்காரப்படுத்தவில்லை என்பதுதானே உண்மை. அப்படி இருக்கும்போது என்ன குற்றம்? கூட பிறந்த விபீஷணனே துரோகம் செய்து விட்டாரே. சரியான நேரத்தில் கைவிட்டு விட்டு ராமன் பக்கம் சேர்ந்தால் கோபம் வராதா? விபீஷணனையே நல்லவன் சொன்னால் அவர் இந்த பக்கம் விட்டு போனது சரியா? கஷ்டமான காலத்தில் கூட நிற்க வேண்டாமா? இதெல்லாம் சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஓ, இப்படியும் ஒரு கோணம் இருக்கிறதா என்று. இருக்கட்டுமே, இந்த எல்லாத்துக்கும் ராமாயணமே பதில் சொல்லி இருக்கிறது. நமக்கு வேணுமானால் இந்த டிபேட் புதுசாக இருக்கலாம். இது புதியதாக இருக்கிறது, மக்கள் விரும்புவார்கள் நினைக்கலாம். இதெல்லாம் அவர்களுக்கு மிகவும் பழகியது. சின்ன விஷயம். எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதில் தான். அவர் ஒரு அரசன், தர்மத்தின்படிதான் நடக்க வேண்டும். அது ராட்சச தர்மமாகவே இருக்கட்டும், அவர்களுக்கும் தர்மம் உண்டு. அதை மீறினார். காது மூக்கறுபட்டு வந்து நின்று குற்றம் சொன்னால் முதல் கேள்வி, நீ என்ன செய்தாய்னு கேட்க வேண்டாமா? அதை கேட்கவே இல்லையே. தான் எப்படி ஆசைப்பட்டோம், சீதையை கொல்ல முற்பட்டோம், இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டாரா? அது அவருடைய குற்றம். அதனால் பழி தீர்க்க போனான் என்றெல்லாம் நினைக்க முடியாது. அவள் தான் அரக்கி சீதையின் மேலே பாய போனால் அப்ப ராமன் சீதையை காப்பாற்ற வேண்டாமா? அதனால முதல் குற்றம் யாரதுன்னு கேட்டு தெரிந்திருக்க வேண்டும். செய்யவில்லை. பலாத்காரம் பண்ணவில்லையே என்றால் அது அவருக்கு இருக்கிற சாபம். தொட்டால் உயிர் போய்விடும். அதனால் இதுவரை தொடவில்லை. எவ்வளவு தூரம் வாயால் தவறாக பேசி என் ஆசைக்கு இணங்குன்னு சொல்லவில்லையா? உடன்பட சொல்லவில்லையா?
அது போதாதான் என்ன? அவரால் அவ்வளவு தூரம் பேசியிருந்தாலும் தொட முடியாததற்கு காரணம் சாபம். அதனால் அதுவும் அவர் பேரில் குற்றமே. நாட்டு மக்கள் விரும்பினார்கள் சொன்னால் நல்லத்துக்கு விரும்பட்டும். அதற்கப்புறம் சீதையை தூக்கி வந்தது அதற்கு உதவி கேட்டு மாரீசனிடத்தில் போகும்போது அவரே அது கூடாதுன்னு தடுத்தாரே. மால்யவான் நல்ல வார்த்தை சொல்லவில்லையா? உடன் பிறந்த தம்பி விபீஷணன் நல்லது சொல்லவில்லையா? ராமனே கடைசி நிமிஷம் வரைக்கும் தண்டனை வேண்டாம் என்று ஹனுமானை தூதனுப்பி அங்கதனை தூதனுப்பி முயற்சிக்கவில்லையா? இது இத்தனைக்கும் அவனுக்கு புத்தி இல்லை. அது அவருடைய குற்றமே. விபீஷணன் விட்டு போய்விட்டாரே என்றால் கண்டிப்பா செய்வார். நல்லதை எடுத்து சொல்லி கேட்காவிட்டால் தீவர்கள் பக்கம் நிற்பதா சரி? அந்த இடத்தை விட்டு அகலுவதுதான் சரி. ஒரு நாளும் தீமைக்கு துணை போகக்கூடாது. அதனால்தான் விபீஷணனுக்கு பெருமையே. இப்படி சின்ன சின்ன பதில்கள் தான் இருக்கும். ஆனால் அதை விடுத்து என்னமோ பெரிய வீடு கட்டுகிறா போலே இது ஒரு மாற்று கருத்து என்று பேச ஆரம்பிப்போம். அதெல்லாம் எடுபடாது. அப்படி டிராமா சினிமா இதற்கெல்லாம் வேணா எடுபடலாமே தவிர எதிலும் உண்மை ஒரு துளியும் கிடையாது, நேர்மை கிடையாது. அதனால் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது இனிமே லிசனர்ஸ் நீங்கள் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு சிந்திக்கும் திறன் இருக்கிறது. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதற்காகவா கேட்க முடியும்? ஒரிஜினல் எழுதிய வால்மீகி என்ன சொன்னார் அதை கேட்போம். இன்று இருந்தவர் சொன்னால் சுகர் என்ன சொன்னார், வியாசர் என்ன சொன்னார்னு பார்க்க வேண்டும். அதுவும் சொன்னதற்காகவே ஏற்க வேண்டாம். நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். நமக்கு புத்தி இருக்கிறது. அதனால் இதுதான் அதனுடைய ப்ராசஸ். ஒருத்தர் சொன்னார் என்பதற்காக எடுக்க முடியுமா? சொன்னதையும் வைத்துக் கொள்வோம், சட்டத்தையும் பார்ப்போம், தர்மத்தை பார்ப்போம், நம் புத்தியை பயன்படுத்துவோம். இதெல்லாம் செய்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர இன்னார் சொன்னார் இன்று கேட்பேன், நாளை இன்னொருத்தர் சொன்னார் இன்னொன்று கேட்பேன் என மாற்று கருத்தாக இருக்கிறது. மாறி மாறி பேசினால் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் முன்னேற்றத்துக்கு வழியே இல்லை. பார்த்து நாம தான் ஜாகிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.